வணக்கம். இன்னைக்கு என்னுடைய பள்ளி நாட்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்னுடைய பள்ளி நாட்கள் உங்களை மாதிரி எங்களுக்கு ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்போ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா எங்களுடைய அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் எங்களுடைய கைகள் இந்த காதை தொடணும். காதை தொட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அட்மிஷன். அது வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 4 வயசு 5 வயசுனெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்களுடைய காது இப்படி இந்த கைகளால் தொடரும்போது அட்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்படி தான் எங்களுடைய அட்மிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளிக்கு போகும்போது எங்களுக்குன்னு பேக் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ இருக்கிற மாதிரி இந்த பேக்கெல்லாம் கிடையாது. வெறும் கூடை இருக்கும், வயர் கூடை. இல்லை அப்படின்னா பாய்ஸ் அப்படின்னா ஜோல்னா பைன்னு சொல்லி நீளமாக ஒரு பை போட்டிருப்பாங்க, இல்லைனா மஞ்சப்பை. இதுதான் எங்களுடைய பையாக இருக்கும். எங்களுக்கு பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ்னால் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு பேனா, ஒரு பென்சிலு அது வாங்கி கொடுத்தா அது வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கணும். அந்த பென்சில் நாங்கள் சீவி கடைசியில் அது குட்டியோண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் அது பேனா மூடியில் போட்டு எழுதுவோம். அது வரைக்கும் அந்த பென்சிலை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வாட்டர் பாட்டில் கிடையாது, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. வாட்டருங்கிறது குளத்துல ஆற்றுல போகிற தண்ணியை கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், கையில் மோந்து குடிப்போம். அப்போது எங்களுக்கு சளி பிடிக்கவும் இல்லை, காய்ச்சல் வரவும் இல்லை. பைப் தண்ணியும் கையில் பிடிச்சி தான் குடித்தோம். அதே போல் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இல்லை. மத்தியான சாப்பாடு அங்கே தான். பாதி நாளும் குழந்தைங்க வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு வர்றது பழைய சாப்பாடாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இட்லி, தோசை எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாருமே பழைய சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அது கூட இருக்காது. ஆனால் வீட்டில் சொல்லவும் மாட்டாங்க, எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் சாப்பிட்லன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க அவமானமாக நினைப்பாங்க. யூனிஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு தனியாக யூனிஃபார்ம் எடுத்து தைச்சி கொடுத்ததே இல்லை. அக்காங்க யூஸ் பண்ணது, அண்ணா யூஸ் பண்ணது அப்படி தான் கொடுப்பாங்க. எங்கள் அளவை விட பெருசாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை போட்டு தான் போவோம். அப்படியே கிழிஞ்சிருச்சுனாலும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தைச்சி கொடுப்பாங்க. ஒரு சிலரோட ஓட்டை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு பிட்டு துணி வச்சு அழகாக தைச்சி கொடுத்து அனுப்புவாங்க. அது அதே கலராக கூட இருக்காது, ஆனால் அதை வச்சு தைச்சி அதை கூட போட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் எங்களுடைய பள்ளி நாட்கள் போச்சு. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் நோட்டை நாங்கள் போன உடனே கிளாஸில் முதல்ல சப்மிட் பண்ணிடணும். அது எல்லாம் செக் பண்ணி யாராவது ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்தோன்னா நல்லா அடி விழுகும். பயந்துட்டே தான் ஹோம்ஒர்க் எழுதணுமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் போவோம். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய பள்ளி நாட்களை நாங்கள் கழித்தோம். அதே போல் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா உள்ளே போகிறதுக்கே பயந்துக்குவோம். ஏன்னா வரிசையாக 3 பேர் நிற்பாங்க. யாரெல்லாம் ஒன்று HM சார் நிற்பார், PT வாத்தியார் நிற்பார், அப்புறம் அந்த ஸ்கூல்லேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு வாத்தியார். 3 பேரும் 3 பரம்பு வச்சுருப்பாங்க. அதில் நல்லா அடி விழுகும். அதுக்கு பயந்துட்டு எந்த தப்பும் பண்ண மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க யார் அந்த பள்ளியாக ஸ்கூலில் கடந்து போனாலும் அவங்க டீச்சரை பார்த்தா கேட்பாங்க, இந்த பையன் நல்லா படிக்கிறானா, இவன் குறும்பு பண்ணுறானா அப்படின்னு. ஏன்னா எல்லாரோடைய குழந்தைங்களும் யார் யார் எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு தெரியும், யாருடைய குழந்தைங்க அவங்கன்னு தெரியும், எப்படி படிச்சுக்கிறாங்கங்கிறது அக்கறையோடு விசாரிப்பாங்க. நம்ம பெற்றவங்க விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க விசாரித்து சொல்லுவாங்க. நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா அந்த ஊர்லேயே நமக்கு நல்ல பேராக இருக்கும். போக வர சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த பையன் நல்லா படிப்பான். நம்ம காது படவே சொல்லுவாங்க, இவன் நல்லா படிப்பான், நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி. அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பேரை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா படிப்போம். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ஸ்கூல் லைஃப்பை இது பண்ணாங்க. அதுபோல் நீங்களும் சரி உங்களுடைய ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி போகணும், இந்த நினைவுகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு லீவு போடாமல் வாங்க. அப்படி லீவு போடாமல் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய இந்த பள்ளி நாட்களை நினச்சி சந்தோஷப்பட முடியும். பாதி நாள் லீவு போட்டே இருந்தீங்கன்னா நல்ல பள்ளி நாட்களை சரியாக என்ஜாய் பண்ணாமலே போக முடியும். அதனால் தயவு செஞ்சு லீவு போடாமல் வாங்க. அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா பேச்சு, ஆசிரியர்கள் பேச்சு, அதே போல் பெரியவங்க சொல்கிறவங்களுடைய பேச்சு மதித்து நடந்தீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நன்றி.